Hello friends, once again welcome back to our channel TN11 Fantasy Tamil Fantasy Prediction. ஸோ இன்றைக்கி என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா ஜிம்பாப்வே உமன்ஸ் vs பாகிஸ்தான் உமன்ஸ் கேரண்டியாக கிராண்ட் லீக் கிராக் பண்ணுற அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவல் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தான். ரீசெண்டாக இந்த ரெண்டு டீமும் விளையாடிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சை வச்சே நம்ம டோட்டல் ஹிஸ்ட்ரியை எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணேன் நான் 90%. இது வந்து அந்த மேட்ச் வந்து ஒரு அந்த ஃபுல் பேட்டர்ன் என்னால் போட முடியல. ஏன்னா ஜிம்பாப்வேயில் ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 2 பிளேயர்ஸ் இல்லை ஒரு சிங்கிள் பிளேயர் தான் பண்ணுவாங்க. 10-1-9-2 ஃபார்மேட் வந்து நிறைய போனேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ 7-4-8-3 இந்த மாதிரி காம்போ தான் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பவுலர்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸை விட அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு ஒரு கிளியர் பேட்டர்ன் கிடச்சிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் பார்க்கலாம். ஓப்பனிங் பாருங்கள். இது நான் லாஸ்ட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஷாமாஸ், ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. 98 அடிச்சிருக்காங்க பாருங்கள். குல்ரைஸ் ஃபெராஸா 50, சித்ரா அமீனும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி பிக்கு. அவங்களும் 67. ஆயிஷா ஜாஃபர் போட்டிருந்தேன், ஆனால் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் ஆகிட்டாங்க. இந்த ஒரு பிக்குனால தான் எனக்கு வந்து ஓவரால் வந்து ஒரு நல்ல ரேங்க் அமையாமல் போச்சு. ஸோ ஆயிஷா ஜாஃபர் அகெயின் பேக் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ சேம் ஷாமாஸ் குல்ரைஸ் ஃபெராஸா அமீன் அகெயின் அதே மாதிரி போகக்கூடாது. இப்போ அகெயின் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயரையும் ட்ரை பண்ணணும். அப்போ தான் அவங்களால பெட்டர் ரேங்க்ஸுக்கு போக முடியும். ஏன்னா அவங்களாம் வந்து இப்போது பர்சன்டேஜில் வந்து ரெடியூஸ் ஆகிருப்பாங்க அவங்களோட செலெக்ஷன்ஸ் வந்து. ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் கம்மியாக இருக்கிற பிளேயர்ஸை பிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிக் ஆல்வே வந்து வேறு லெவலில் அடிச்சிட்டாங்க. T20 மாதிரி விளையாட்டு போயிட்டாங்க. 30 balls 56 runs 8-4-1-6 செம்மையாக விளையாட்டாங்க. ஃபாத்திமா சனா சொல்லவே வேணாம், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர். அவங்களை கண்டிப்பாக ட்ராப்பே பண்ணக்கூடாது. ஒரு 40 டீம்ஸ் ட்ரீம் லெவலில் போகிறீங்கன்னா 40 டீம்லேயுமே ஃபாத்திமா சனா கம்பல்சரியாக இருக்கணும். அவங்க பாருங்கள், 3 balls 11 runs 1-4-1-6. இங்கே தான் மேட்ரே, இங்கே தான் இருக்குது. ஸோ ஷாமாஸும் குல்ரைஸ் ஃபெராஸா ஓப்பனிங், நெக்ஸ்ட்டு சித்ரா அமீன், நெக்ஸ்ட் ஆயிஷா ஜாஃபர், ஆலியா ரியாஸ், நெக்ஸ்ட் ஆல்வி, நெக்ஸ்ட் ஃபாத்திமா சனா. அது தொடர்ந்து சையத் அரூப் ஷா, நஷ்ரா சந்து, டி ருபாப், ரியாசத். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிகோரா பங்களாதேஷ் ஜிம்பாப்வே உமன்ஸில் யாரெல்லாம் பவுலிங் போடுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சிகோரா 6 ஓவர் போட்டிருக்காங்க, 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. முட்டாசா 3 ஓவர் போட்டிருக்காங்க. மராங்கே இவங்க வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நல்ல கிளாஸ் பவுலர், 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. பிசா இவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இப்போ வந்து ஜிம்பாப்வே மென்ஸுக்கு எப்படி ஒரு சிக்கந்தர் ராஜாவோ அந்த மாதிரி ஜிம்பாப்வே உமன்ஸுக்கு பிசா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே கிளாஸாக பண்ணுறவங்க. ஸோ 10 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு மெய்டன் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காங்க. மவுங்கா 7 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. சிபாண்டா 8 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. ஜிமுனு 6 ஓவர்ஸ் டோட்டலாக 1 2 3 4 5 6 7 bowlers போட்டிருக்காங்க. இதில் கம்ப்ளீட் 10 ஓவர்ஸ் வந்து மராங்கே போட்டிருக்காங்க. பிசா 10 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் சிபாண்டா ஆல்மோஸ்ட் 8 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. மவுங்கா 7 ஓவர்ஸ், ஜிமுனு 6 ஓவர்ஸ், சிகோரா 6 ஓவர்ஸ். ஸோ மேக்ஸிமம் 5 தாண்டி போகிறவங்களாம் நம்ம வச்சுக்கலாம். முட்டாசா 3 ஓவர் போட்டிருக்காங்க. ஜிம்பாப்வே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்லோவ் இவங்க தான் வந்து ஒரு சீனியர் பிளேயர், ரொம்ப வருஷமாக விளையாடுறாங்க டீமில். ஸோ அவங்க ஒன் டே டீசென்ட் நாக் ஆடிருக்காங்க, 31 runs. அண்ட் முட்டாசா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கும் இறங்குறாங்க, ஒரு 3 ஓவர்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் இவங்க உங்கள் பிளான்ஸில் திரையா ஸோ 17 balls 11 runs அடிச்சிருக்காங்க. பிசா சொல்லலை, செகண்ட் ரேஸா ஃபார் ஜிம்பாப்வே உமன்ஸ் 53 balls 53 runs அடிச்சிருக்காங்க, 8 boundaries. பசிபனோதியா இவங்க 3 ball 4 run. ஜிமுனு யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க, பேட்டிங்கும் டாப்பில் வராங்க. ஜிமுனு 13 balls 7 runs. மவுங்கா யார் பார்த்தீங்கன்னா 7 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க, பேட்டிங்லேயும் வராங்க. ஸோ ஜிமுனு, மவுங்கா, முட்டாசா இவங்க எல்லாருமே ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த பாகிஸ்தான் உமன்ஸை கவர் பண்ணால் ஒரு டீம் போட முடியும். எங்கே அந்த ஃபஸ்ட் ரேங்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டாசா இல்லை ஒரு ஜிமினு இல்லை மவுங்கா இந்த மாதிரி யாராவது ஒரு பிளேயர் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு 30 points அது ஒரு 30 points இல்லை போல்டு எடுத்தால் ஒரு 38 points, இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து அந்த ஃபஸ்ட் ரேங்க்கே நிர்ணயிக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இவங்களெல்லாம் வேண்டான்னு விட்டுறாதீங்க. ஸோ இவங்களெல்லாம் பிளான்ஸில் வைங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கஞ்சிங்வே. ஸோ இங்கெல்லாம் யார் கஞ்சிங்வே பவுலிங் போடல, ஓகே. கஞ்சிங்வே அண்ட் சிபாண்டா பாருங்கள் 3-4 17 runs அடிச்சிருக்காங்க, 8 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. சிகோரா
சிகோரா ஒரு 4 ரன் அடிச்சிருக்காங்க. சிகோரா எத்தனை ஓவர்? 6 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பி மரங்கே. ஸோ இங்கே நீங்கள் யாரெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிதரையா வெறும் பேட்டிங் மட்டும்தான் ஆடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பாகிஸ்தான் வந்து இந்த சோலோ ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் 11 ஜிம்பாப்வே பிளேயர்ஸும் பிளானில் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து இடிக்கும், நமக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த சோலோ ரோல் பிளேயர்ஸை வந்து தூக்கிடுங்க. நிதரையா வேண்டாம், ஆர் பசிப்பனோதியா வேண்டாம், அவங்க 2 பேர் வேண்டாம். நெக்ஸ்ட்டு கஞ்சிங்வே, இந்த 3 பிளேயர்ஸையும் தூக்கிடுங்க. அண்டு முட்டாசா கூட மேக்ஸிமம் தூக்கிடுங்க. ஏன்னா 3 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ வெரி லெஸ் டீம். ஒரு 10 டீம்ஸ் ஆர் 20 டீம்ஸ் போகிறீங்கன்னா ஒரு 10% டீம்ஸ். இப்போ 20க்கு 10% டீம்னா 20 டீம்ஸில் ஒரு 2 டீம்ஸ். இப்போ 10 டீம்ஸில் 10% டீம்னா ஒரு 1 டீம் அந்த மாதிரி கொடுங்க. அண்ட் பிசா கண்டிப்பாக போட்டு தாங்க. பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் கம்பல்சரி போடணும். பிசாவையும் மரங்கே இப்போ லாஸ்ட்டில் தானாங்க. ஏன்னா 10 ஓவர்ஸ் கம்பல்சரியாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்ட்லோ குவாலிட்டி சீனியர் பிளேயர், இவங்களும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிமுனு மவுங்கா. எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் அகெயின் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேருமே ஒரு விக்கெட் எடுக்கலாம். அந்த ஒரு விக்கெட் தான் சேஞ்ச் கொண்டு வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் பாகிஸ்தான் பவுலர் பாருங்கள். மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் 37th ஓவரில் முடிஞ்சிடுச்சு. ஃபாத்திமா சனா 5 ஓவர் 2 விக்கெட். வேர்ல்ட் கிளாஸ் பவுலருங்க அவங்க. ரூபாப் 8 ஓவர்ஸ் 2 விக்கெட்ஸ். ரியாசத் 8 ஓவர் 1 விக்கெட். நான் வந்து ஹெவியாக எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாத பிளேயர் யாருன்னா நஷ்ரா சந்து தான். 7 ஓவர்ஸ் 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ நான் நிறைய கேப்டன்சி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க தான் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சையத் அரூப் ஷா 9 ஓவர்ஸ் 2 விக்கெட்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒன்ஸ் அகெயின் பாகிஸ்தான் உமன் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஆலியா ரியாஸ், ஆயிஷா ஜாஃபர் அண்டு ஒன்ஸ் அகெயின் நஷ்ரா சந்து, இவங்க எல்லோரும் அகைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எதுக்கு இதை ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நான் இங்கே டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன ஆல்வி பாருங்கள், 56%. செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆலியா ரியாஸ் பாருங்கள் 16%, லீஸ்ட்டு செலெக்ஷனாக இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நஷ்ரா சந்து 80+ இருந்தாங்க. இப்போ 70க்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேயும் பிலோ 10 ஆகிட்டாங்க. ஸோ இதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிம்பாப்வேல ரொட்டேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் மவுங்கா பாருங்கள். மவுங்கா 9% தான் செலெக்ஷன். அண்ட் அதே மாதிரி ஜிமுனு 21% தான் செலெக்ஷன். இங்கே பாருங்கள் ஆயிஷா ஜாஃபர் வந்து இதுக்கு தான் சொல்கிறேன். அகைன் அந்த பிளேயர்ஸ்லாம் பேக் பண்ணுங்கள். ஆயிஷா ஜாஃபர் வந்து ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, 3 ரன்ஸில் அவுட் ஆகிட்டாங்கன்னு டோட்டலாக அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய சான்ஸ். இப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிங்கன்னா 0.8% கேப்டன், 1.2% கேப்டன் உங்கள் டீம் எங்கேயோ போயிடும். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீ கான்டெஸ்ட் தானே, இதனால் நம்மளுக்கு ஒரு லாஸும் இல்லை. ஸோ ஆயிஷா ஜாஃபரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆலியா ரியாஸை போஸ்டிங் வேணாம், ஒரு நார்மல் பிளேயராக ரொட்டேட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னோடய டீம்ஸ் யாருன்னு நான் சொல்லிடுறேன். விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் என்ஆல்வி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அகைன் பேக் பண்ணுறேன். பேட்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சித்ராமைன், ஷாமஸ், இந்த மேட்ச் குல்ரைஸ் ஃபெரோசா, ஆலியா ரியாஸ் அண்ட் என்லோ. குல்ரைஸ் ஃபெரோசா வந்து நான் எடுத்துடுறேன். இந்த மேட்ச் அவுட் ஆவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து ஆயிஷா ஜாஃபர், ஃபாத்திமா சனா, சையத் அரூப் ஷா, பிசா. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அகெயின் நஷ்ரா சந்து பேக் பண்ணுறேன். மரங்கே அண்டு ரூபப். பவுலிங்கில் 3 பிளேயர்ஸ், ஆல்ரவுண்டரில் 4, பேட்ஸ்மேனில் ஒரு 4 அண்ட் விக்கெட் கீப்பரில் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துடலாம். கேப்டன்சி பிக்காக வந்து நான் வைஸ் கேப்டன் பிக்காக கண்டிப்பாக பேக் பண்ணுறேன். நஷ்ரா சந்துக்கு தான் கொடுக்குறேன். அண்டு கேப்டன்சி பிக் நான் யாருக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ஜாஃபர் கொடுக்குறேன். ஸோ அகெயின் ஃபுல் ரிஸ்கி டீம் இது. நீங்கள் சேஃபாக போடணும்னு வச்சிங்கன்னா ஃபாத்திமா சனா கேப்டன் போடுங்க. வைஸ் கேப்டன் வந்து பிசா போடலாம், இல்லை பேட்ஸ்மேனில் யார் வேணால் போடுங்க, ஷாமஸ், சித்ராமின். ஸோ நான் ஃபுல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான் வேணும். ஏன்னா நம்ம ரிஸ்கி டீம்ஸ் போட்டால் தான் மேக்ஸிமம் கிராண்ட்லி கிராக் பண்ணணும். ஸோ இந்த டீம்ஸ் தான் நான் போகிறேன். ஆயிஷா ஜாஃபர் கேப்டன், நஷ்ரா சந்து வைஸ் கேப்டன். ஸோ மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிடலாம்.
ஸோ நம்மளோட ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா கீப்பர் ஆல்வி, பேட்டிங் சித்ரா அமீன், ஷாமாஸ், ன்லோவு, பீசா, ஐஷா ஜாஃபர், சைதா ரூப்ஷா, ஃபாத்திமா சனா, நஷ்ரா சந்து, ரூபப் மரங்கி, கேப்டன் ஐஷா ஜாஃபர், வைஸ் கேப்டன் நஷ்ரா சந்து. ஸோ இந்த டீமில் சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபாத்திமா சனா கேப்டன் போடுங்க, வைஸ் கேப்டனாக சித்ரா அமீன், ஷாமாஸ், ரெண்டில் ரிப்ளேஸ் பண்ணி குல்ரைஸ் ஃபெரஸா கூட போடலாம். ஸோ ரிஸ்கி கேப்டன்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ஜாஃபர் அண்டு நஷ்ரா சந்து. அனதர் பிளேயர் இந்த இடத்துல ஆலி அரியாஸ் நீங்கள் போடலாம். ரூபப் எடுத்துகிட்டு ஆலி அரியாஸ் போடலாம், இல்லைனா சித்ரா அமீன் எடுத்துகிட்டு ஆலி அரியாஸ், ஷாமாஸ் எடுத்துகிட்டு ஆலி அரியாஸ், அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கிராண்ட் லீக் கிராக் பண்ணலாம். ரிஸ்க் பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கும் இருக்குது. ஸோ இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அகைன் அண்ட் அகைன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் நேஷ்னல் T20 கப் அப்கமிங் 2 மேட்சஸோட வீடியோவும் வரப்போகுது. தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.